Hi, this is Vedas Makeover. இன்னைக்கு நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் இருக்கேன். இன்னும் 11 o'clock ஆகலை. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிளம்பிட்டு. அதுக்காக திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். என்னென்ன திங்ஸ்னால் அயன் பாக்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயன் பாக்ஸு, பின்ஸு, கிளிப்ஸு, இந்த மாதிரி குட்டி கிளிப்ஸு இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுன்றது நீங்கள் கிளாஸில் வேணால் தெரிஞ்சுக்கலாம். வெளியில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். இன்றைக்கி த்ரூ அவுட் டே எப்படி போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய். நம்ம ஸ்டீம் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் வச்சாலும் இதுவா அதில் தண்ணி இருக்கணும், ஸ்டீம் இருக்கணும். ஸ்டீம் இல்லைன்னா அதுவும் தீஞ்சிடும். வேற தண்ணி கொடுப்போம். அந்த அதில் வந்து இந்த அளவு வந்து உங்களோட மெஷர் விட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க. கிளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக இருக்கிற சைஸ் இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு இதுனா எக்ஸ்ட்ரா வரணும். இப்போ இது அளவு பார்த்தோம்னா நம்ம எடுத்து நம்ம ரஃபாக வைக்கிற அளவோட இருக்கவங்க, மீடியமாக இருக்கவங்களுக்குலாம் அளவு எடுக்க மாட்டேன். அது எப்படி மேனேஜ் பண்ணி கட்டணுன்றது நம்ம சாரி கட்டி பார்க்கும்போது சொல்லுவோம். அதுக்கப்புறமா முந்தானி அளவு எடுத்துக்கணும். முந்தானி அளவு அக்கௌண்ட்டு அவங்க ஹைட்டு பொறுத்து தான். ரொம்ப குள்ளமாக இருக்காங்கனாலும் அளவு எடுத்துக்கணும், ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கனாலும் அளவு எடுத்துக்கணும். மீடியமாக இருக்கிறவங்களுக்கு அளவு தேவைப்படாது. அதே இங்கே கரெக்டாக வரும். இப்போ என் ஹைட்டு இதெல்லாம் நார்மலாக இருக்கும். ஏதாவது முந்தானி வந்து இந்த காஃப் மசில்ஸ்க்கு இந்த இடத்துல வரும் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு வச்சாலும் கரெக்டாக இருக்கும். ஒருத்தவங்க அளவு இருக்கிறோம்னாவே எனக்கு நான் பண்ணுறேன் பக்கம் படிட்டு இது அவுட்டரு, பெரிய பார்டர் இருக்குது அவுட்டரு. இந்த படிக்கிற இடம் வந்து எடுத்துக்கணும். அதுதான் நம்ம மெஷர் பண்ணி தவிர என்னென்ன இருக்கிற இடம் தலையில் படிக்கிற அதெல்லாம் மெஷர் பண்ணுறோம். எடுத்து வச்சு பார்க்கணும். கரெக்டாக அந்த காஃப் மசில்ஸ் கிட்ட வரணும். கீழே வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்து கரெக்டாக இருக்கும். இது 4-10 ரஃபான இருக்கும். கரெக்டாக இது வரைக்கும் வரும். கொஞ்சம் வரலாம். எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது எனக்கு இந்த ஹைட் கரெக்டாக பெஸ்ட்டு தான். நமக்கு பத்தாது ஹைட்டு கரெக்டாக இருக்கும். நார்மலாகவே எல்லாருக்கும் அந்த ஹைட் கரெக்டாக குள்ளமாக இருக்காங்க மட்டும் அவங்க கொஞ்சம் குறைச்சி எடுக்கணும். இல்லைன்னா அவங்கள அளந்தே எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் அளவு ஓகேவா? இதுலேருந்து ஒரு ஷோல்டர் இருக்கும் கரெக்டாக. இங்கே ஒரு பின் பண்ணிக்கிறோம். பாயிண்ட் மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிராஸாக ஒரு லெவல் வரும்ல, இங்கே போட்டு சுற்றி வரும்ல, அதுக்கான அளவு இது. இங்கே உள்ளே அளந்து வச்சுருக்கோம்ல, பின் பண்ணிக்கலாம். அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் மார்க் இதில் இருந்து இது வரைக்கும் கிராஸ் அளவு செகண்ட் மார்க்கையும் இங்கே இதை அப்படியே விட்டுடுறேன். இப்போ உள்ளுந்தாலையும் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வச்சு எனக்கு தான் இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ என் சைஸ்னா வெறும் ஷோல்டர்லேருந்து இது அதை போய் கரெக்டாக இருக்கும். அதுவே எக்ஸஸாக இருக்கும். எனக்கான அளவு நான் மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த பின்னும் நம்ம கிராஸ் அளவுக்கு விட்டோம்ல, இந்த பின் இங்கே இருக்கிற எக்ஸஸ் தான் நம்ம இப்போ ப்ளீட் பண்ணி இந்த ஃப்ரண்ட்ல வரல கொசவும். இப்போ மடிப்பு வச்சோம், அது இந்த பக்கம் பார்க்க முடியும். இந்த உள்ள முதல் பக்கம் இந்த கவுண்டரில் பார்க்க முடியும். நல்ல பக்கம் நம்ம சைடில் பார்க்க முடியும். இதை நம்ம வந்து இந்த சைட் ஃபுல்லாகவே ப்ளஸ் பண்ணிப்போம். இங்கே ஏதாவது கொஞ்சம் அடிவனாக இருக்கிறது ஈவன் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே எதுவும் அடி பட்டம் உள்ளே போயிருக்கு அப்படின்னா பற்றி வாங்கலாம். உள்ளே தான் போயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஈவனாக இருக்கிறத 1 by 1 அலைன் பண்ணியிருக்கோம். மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தெரியும். திரும்புங்க. அபவுட் டர்ன், யூ டர்ன், மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணு. ஓகே. நீங்கள் அங்கே ஹேங் பண்ணி பண்ணிக்கோ. நீ எந்த ஆப்ஷனுக்கு போனால் ஆட்டோ மோட்டில் போடு. ஆட்டோமேட்டிக் ஏல இருக்கும் பாரு அந்த பக்கம்.